தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கும் உலகிற்கு என்னை ஈண்டெடுத்த என் தாய் திருமதி கமலா வைத்தியன் அவர்களுக்கும் என் தந்தையார் ஜோதிட கடல் வைத்தியன் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இப்போ தெப்பக்குளம், நம்ம பல இடங்களுக்கு கோவில் போகும்போது தெப்பக்குளம் பார்த்துருப்போம். திருச்சி மலைக்கோட்டை ஆகட்டும், மதுரை கோவிலாகட்டும், பல இடங்களில் தெப்பக்குளம் பார்த்துருப்போம். இந்த தெப்பக்குளம் என்பது ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளடக்கியுள்ளது. இந்த தெப்பம் என்றால் படகு என்று பொருள். பல கோவில்களிலும் தெப்ப திருவிழா என்று ஒன்று கொண்டாடுவார்கள். தெப்பம் என்பதை எப்படி உருவாக்குகிறார்கள்? காலி பேரல்களையும் மூங்கில்களையும் வைத்து அதை கட்டி அதன் மேல் வண்ண திரைச்சீலைகளை வைத்து அலங்கார பொருட்களையும் வைத்து அதில் இறைவன் இறைவி 2 பேரையும் எழுந்தருளச் செய்து நீராழி மண்டபத்தில் இருந்து தெப்பத்தை 4 பக்கமும் குளத்தில் சுற்றி வருவார்கள். அதை மண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருப்பார்கள். இரவு பார்க்கும்போது மிகவும் கோலாகலமாக இருக்கும். இந்த தெப்பம் என்பது எதை குறிக்கிறது? அதாவது பல நேரங்களில் மனிதனுக்கு கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழல் வரும்பொழுது வீட்டில் இருந்தோ அல்லது மாடியில் இருந்தோ தெப்ப குளத்தை வலம் வரும் இறைவனை பார்த்து அவன் தன்னுடைய பிரார்த்தனையை செய்து கொள்ளலாம். அவனுக்கு இறைவல் கிடைக்கும். அதை தவிர இந்த தெப்பம் என்றால் மிதத்தல் என்று பொருள். எதற்காக இந்த தெப்பம் கொண்டாடுகிறார்கள்? மனிதன் அனைவருமே பிறவி பெருங்கடலில் மூழ்கி தவிக்கின்றனர், அதாவது இல்லறத்தில் மூழ்கி தவிக்கின்றனர். இந்த மனிதனை கரையேற்றுவதற்காக இறைவன் தோன்றுகிறான். இறைவன் தெப்பமாக இருக்கிறான் என்பதை உணர்த்தும் விதமாகவே கோவில்கள் எல்லாவற்றிலும் இந்த தெப்ப திருவிழா என்பதை கொண்டாடுகிறார்கள். அதை தவிர நீர் மேலாண்மை என்பதை பழைய காலத்தில் வலியுறுத்தும் விதமாக ராஜாக்களும் சரி மன்னர்களும் சரி பல இடங்களில் கோவிலை கட்டும்போது அருகிலே மிகப்பெரிய தெப்பக்குளத்தையும் கட்டி வைத்துள்ளார்கள். என்ன காரணம் என்றால் அதில் குளிக்க வரும் பக்தர்கள் நீராடி விட்டு நேரே சென்று இறைவனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காகவே பழைய காலத்தில் நிறைய தெப்பக்குளங்கள் கட்டப்பட்டுள்ளன. அதை தவிர இந்த தெப்பக்குளம் என்பது மனித உடலையும் குறிக்கிறது. மனித உடலில் 72% நீரால் ஆனது. இதை குறிக்கும் விதமாக தெப்பக்குளத்தில் நீர் இருக்கும். 4 பக்கமும் 4 மதில் சுவர்கள் இருக்கும். இந்த 4 மதில் சுவர்களும் மற்ற பஞ்சபூதத்தை குறிக்கின்றன. ஆகவே மனித உடல் என்பது கட்டுடல் கொண்ட தேகமாக இருப்பதற்கு காரணம் என்பதை குறிக்கும் விதமாக இந்த தெப்பக்குளம் உள்ளது. அதை தவிர இந்த தெப்பக்குளத்தின் வெளியே உங்களுக்கு சிவப்பும் வெள்ளையும் கலந்த வர்ணத்தில் இரண்டு வர்ணம் கலந்த இடத்தில் பெயிண்ட் அடிச்சிருப்பார்கள், அது வர்ணம் பூசியிருப்பார்கள். இது எதை குறிக்கிறது? மனித உடலில் ஓடுகின்ற குருதி என்பது சிவப்பணு வெள்ளை அணு 2களால் ஆனது. இந்த சிவப்பணு என்பது மனித உடலில் ஆக்சிஜனை கொண்டு செல்கிறது. இந்த வெள்ளை அணு என்பது அவனுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. இதில் எது குறைந்தாலும் மனிதனுக்கு பிரச்சனை தான். ஆகவே இந்த குருதி ஓட்டம் என்பது நன்றாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாகவே இந்த தெப்பக்குளத்தில் இந்த வர்ணம் அடிக்கப்படுகிறது. அதை தவிர தெப்பக்குளம் என்பதை தரிசித்தாலே மிகவும் புண்ணியம்தான். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதை பார்த்தோம். தெப்பத்தில் இருக்கும் இறைவனும் இறைவியும் பார்க்கும்பொழுது நமக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், தரிசனம் கிடைக்கும். அதை தவிர மனித வாழ்விலும் நம் வாழ்விலும் பிரச்சனைகள் நீங்கி அனைத்தும் மனிதன் நன்றாக இருப்பான் என்பதை குறிக்கும் விதமாக தெப்பக்குளம் என்பது கட்டப்பட்டுள்ளது. அதை தவிர சாதாரண கோவில் கரைகள் பாருங்கள், கரை ஒழுங்கற்று இருக்கும். இந்த தெப்பக்குளம் என்பது ஒரு அழகான சதுரமான வடிவமாக உள்ளது. இதை பார்க்கும்போது நம் முன்னோர்களின் அறிவுத்திறமையும் நாம் பாராட்ட வேண்டும். எனவே வாய்ப்பு கிடைக்கும் போது கோவில்களுக்கு செல்லுங்கள், தெப்பக்குளத்தை பாருங்கள், அங்கு உங்கள் பிரார்த்தனையை செலுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே வாழ்வில் கிடைக்கும்.